Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 367 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுக மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஓர பொலந்தலான்னு சொல்லி ஒண்ணு கொண்டாங்கல்ல. அதே நேரம் இங்கே அந்த லோலாக்கு அப்சலம் கிடைச்சிட்டான்னு செம ஹாப்பி. அதனால நீ நம்பிக்கிட்ட நான் இல்லாம நீ கிளம்பு அப்படின்னு இந்த தீவுல என்ன நடக்குது என்னன்னு சொல்லி மேட்ர சொல்லுவா. அதான் நம்ம லூஃபி இருக்கான்ல, அவனோட ஷேடோ எடுத்து அந்த ஸ்பெஷல் ஜோம்பிக்கு கொடுத்துட்டாங்களே, அது இப்ப அந்த ஐலாண்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்குது. அதால பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. நமி கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆயிருவா, எது ஸ்பெஷல் ஜோம்பியான்னு. அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இவங்க அந்த குமஷியோட முதுகுல ஒளிஞ்சிருக்கும் போது கெக்கோ மொரியா அவனை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம லூஃபியோட ஷேடோவை போர்ஸ்ன்னு ஒரு பெரிய ஜோம்பிக்குள்ள போட்டான். அவனோட ஷேடோவும் ஏதோ தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி முங்கிச்சு. எந்திரிச்ச உடனே அவன் சொன்ன முதல் விஷயம் எனக்கு கறி வேணும்னு. அப்படின்னா இவ அதத்தான் சொல்றான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த அப்சலம் மாமாவை நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புற வழிய பாரும்பா. சரி ஓகே என்ஜாய்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. இங்க இதான் சாக்குன்னு அப்சலம் மேல லோலா ஏறி விளையாடுவான். அவன் வேற மயக்கத்துல இருக்கான்ல, பில்டிங் எல்லாம் அதிரும். அப்படி அவனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இங்க நமி வேகமா யோசிச்சுக்கிட்டே தான் ஓடுவான். அந்த ஃப்ரீசர்ல பார்த்த ஜோம்பி வெளியில வந்துருச்சு போல. சரி ஓகே தப்பிச்சு போறப்ப வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி ட்ரெஷர் இருக்குன்னு ஒரு ரூம் சொன்னாங்கல்ல, அந்த ரூமை நோக்கி வேகமா ஓடுவான். சரி ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா அந்த ரூமோட டோரும் ஓப்பன்ல தான் இருக்கும். உடனே செம ஹாப்பி, சூப்பர். அப்ப எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடலான்ட்டு உள்ள போய் பார்த்தா அந்த ரூமே கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கும். இது அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த இடத்த பத்தி தான் லோலா சொன்னா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இருந்த ட்ரெஷர்லாம் எங்க போச்சுன்னு சொல்லி செம்ம கான்ல முழிச்சிட்டு இருப்பாளா. அண்ணன் ஒண்ணு பார்த்து 2 வைல்டு ஜோம்பிஸ் அங்க வந்து நம்ம நமிய பாத்துருங்க. அட இதுங்க தானே சவப்பெட்டியில வச்சு நம்ம ஆளுகளை தூக்கிட்டு வந்தது, இவளை விடக்கூடாது. உடனே இந்த மேட்டரை மத்தவங்க கிட்ட சொல்லி ஆளுகளை கூட்டு வரணுட்டு வேகமா கிளம்புவாயில. ஆனா நம்பி லபக்குன்னு அவங்க 2 பிடிச்சு உங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், ஒழுங்கா பதில் சொல்லுங்கன்னு கொலவெறியோட கேப்பா. அவனுங்க 2 பேரும் பயந்து நடுங்குவானுங்க. ஜோம்பியவே நம்பி கதற விட்டுட்டா. அப்படியே கட் பண்ணி வெளியில இருக்க அந்த ஓர காட்டுறாங்க. அவனை எதிர்த்து சண்டை போட நம்ம ஆளுகெல்லாம் வந்து நின்னாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு பரவாயில்லையே தமா கூண்டு இருந்தாலும் சண்டைக்குன்னு வந்து நிக்கிறீங்களேன்னு ஒரு ஜம்ப போட்டு வந்து நிப்பான். அவன் ஜம்ப் பண்ண பார்த்தாலே படுபயங்கரமா இருக்கு. ஆனா அதை கூட நம்ம ஆளுக கேஷால கூட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா உயிரே போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவனை பொலன்னு பொல்லந்துறணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. இதுல காமெடி என்னன்னா, ஜோரோவும் சஞ்சியும் அந்த ஓரை அடிச்சு பறக்க உள்ளாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவானுங்களா. உசோப்பு கேட்டுட்டு பீதி ஆயிருவான். அவனை நீங்க பறக்க விடுறீங்களா, கொஞ்சம் அவனோட ஜெயிச்ச பாருங்கடா. ஆளு நல்லா செவன்னு செவ்வாழ பழம் மாதிரியே இருக்கிறான். ஏறி உருண்டான்னு 50 பேரும் ரோட் ரோலருக்குள்ள மாட்டின கதையாயிருமா. ஆனா நம்ம ஆளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஃபர்ஸ்ட் இவன் லூஃபி மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கே ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துச்சாமா. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லாம்பாங்க. ரோபின் எல்லாம் இவெல்லாம் கிங் ஆஃப் த பைரட்டா மாறதுக்கு லாய்க்கே இல்லாம்பா. பிராங்கி எல்லாம் இவனை எப்படி போய் அடிக்கலாம், மேல போறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில போய் போட்டு பொழந்துடலாமாம்பா. எவ்வளவு பெருசா இருந்தாலும் இவனுக்கும் வீக்னஸ்ங்கிறது இருக்கத்தானே செய்யும். இப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி அவனை மட்டமா தான் பேசுவாங்களே தவிர உசோப்பு மட்டும் தான் இவனை பார்த்தா எனக்கு பீதியா இருக்கும்பா. அந்த டைம் அவன் என்ன பண்ணுவான், கொய்யாலையா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்களா, ஒரு ஜம்ப போட்டு கம்னு சொல்லி நம்ம ஆளுங்க நின்னுட்டு இருக்க அந்த இடத்துலயே போய் லேண்ட் ஆவான். அதாவது உட்கார்ந்துருவான். எல்லாம் ஐயோ ஆத்தாடின்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அப்படின்னா எந்த பிளானும் இல்ல, எல்லாம் குருட்டாம்போக்கில் அடிக்கதான் இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு நின்று இருக்காங்க. அப்படி தப்பிச்சுட்டு இருக்கும் போது அவன் பிராங்கி அட்டாக் பண்ண கையை ஓங்கி அடிப்பான். ஜோரோ முன்னாடியே சொன்ன உடனே அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிருவான். ஆனா என்ன, பிராங்கி காண்டாயிட்டான். என்கிட்டயே வந்து ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கியா, இரா யாரு பாஸ்ங்கிறத உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி குடுன்னு நம்ம உசோப் சாப்பரை நோக்கி வேகமா ஓடுவான். போறப்ப சொல்லிடுவான் நம்மளோட டாக்டிக்ஸ் நம்பர் 15 அவனுக்கு காமிச்சிடலான்னு. 2 பேருமே மிரண்டு போய் எது இந்த டைம்ல இப்பவா, ஆர் யூ ஷோர் இப்பதான் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணணும்னு உடனே ரைட் 3 பேரும் கத்திட்டே ஓடுவானுங்க. அப்ப நம்ம ஜோரோ சஞ்சய் கிட்ட நீங்க 2 பேரும் அப்படியே நில்லுங்க, நான் சொல்றப்போ என் காலை மட்டும் புடிங்கம்மா. சரி ஏதோ ஒண்ணு பண்ண போறான் பண்ணட்டும்னு விட்டா அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஜம்ப போட்டு ஒரு கால ஜோரோ ஷோல்டர்ல இன்னொரு கால சஞ்சி ஷோல்டர்ல, ஒரு கையில உசோப்பு டாப்ல சாப்பரு இன்னொரு கையில ரோபின். சோ இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயண்ட் ரோபோட் வாரியர்னு ஒன்னா கூட்டு முயற்சியில சண்டை போட போறாங்களாமா. சோ இப்படி பயங்கரமா வளைச்சு போஸ் கொடுப்பாங்களா. அதுல ரோபின் மட்டும் மிஸ்ஸிங். எப்பா அவன் மட்டும் உன் கைய பிடிக்கலப்பான்னு சொன்ன உடனே என்னாச்சு நிக்கோ ரோபின், சீக்கிரமா வந்து என் கைய பிடிச்சுக்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும்பா. அவன் முடியவே முடியாதும்பா, இங்க இவனு எல்லாத்துக்கும் மூஞ்சி சேர்த்து போயிரும். பின்ன இவங்க எல்லாம் ஆம்பளை பசங்க கண்டமேனி ஏறி உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அவ ஒரு லேடி, அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா. ஆனா அவ என்ன தெரியுமா சொல்லுவா, இப்படி எல்லாம் நான் பண்ணேன்னா என் மனித குலத்தோட மானம் என்ன ஆகுறதும்பா. உடனே இவனுங்க கதறுவானுங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டாயான்னு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இவனுங்க ஷாக் ஆனா பரவாயில்ல, அந்த ஓர் சங்க ஷாக் ஆவான். அப்படின்னா நீ அவன் மேல ஏறிக்க மாட்டியான்னு. டேய் நீ ஏன்டா ஷாக் ஆகுற, உன்ன பொழக்க தாண்டா நாங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டு இருக்கோம்னு சொன்னா அவன் ஒழுங்கா அவங்க மேல போய் ஏறுன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பான். அவளை அடிச்சா கூட பரவாயில்ல, நின்னுட்டு இருந்த இவனுக்கு எல்லாத்தையும் மொத்தமா ஒரே அடியில திருக விட்டுருவான். ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரே அடியில எல்லாத்தையும் தெரிய
தெரிய விட்டுட்டான். இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். அடி வாங்கி செவுத்துல போய் பதிஞ்ச பிராங்கி புலம்பி தள்ளுவான் ரோபின்ட்ட. ஏன் ரோபின் ஏன் இங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கல? நீ பண்ணிருந்தீங்கன்னா நம்ம ரோபோட் வாரியர் பிக் எம்பரரா மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை பொலந்து கட்டியிருக்கலாம். ஆனா நீ எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கல. இதே லூஃபியா இருந்தானா இந்நேரத்துக்கு வந்து ஏறி இருப்பான். ஆனா நீ இப்படி பண்ணிட்டே திருப்பி எல்லாம் இப்படி வந்து ஏறு மோருன்னு இருக்காதீங்க, நான் ஏற மாட்டேன்ட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. இங்க இவனுக்கு 3 பேரும் பரவாயில்ல மறுபடியும் ரீக்ரூப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பானுங்களா. அப்ப ஜோரோவும் செஞ்சு அவனுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஜோரோ என்ன பண்ணுவான், பிராங்கி வச்சிருந்தானே பெரிய சைஸ் நுஞ்சாக்கு, அதை நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கத்திய சுருகி தூக்கிடுவான். இங்க சஞ்சிக்கு என்ன கவலைனா சீக்கிரமா இந்த ஓரை காலி பண்ணாதான் அடுத்து போய் நமியை காப்பாத்த முடியும். இவனுக்குன்னு தெரியாது இல்ல நமி அங்க அப்சலம்ட்ட இருந்து தப்புஸ்டான்னு. அதனால சீக்கிரமா இவனை காலி பண்ணிட்டு அவளை போய் காப்பாத்தணும்னு சொல்லி பெரிய சைஸ் கல்ல தூக்கி போட்டு அவன் மண்டையோட வச்சு ஒரே அடி. பெரிய இம்பாக்ட்லாம் இல்ல, ஆனா கல்ல வச்சு அடிச்சிட்டான்னு காண்டாயி ஓங்கி குத்த போவான். இங்க ஜோரோ நான் லெஃப்ட் ஆர்ம்ல பெரிய ஆப்பா வைக்கிறேன், நீ அடுத்து அவனை கவனிச்சுக்கன்னு சொல்லி ரோபின்ட்ட சொல்லிடுவானா. சரி ரைட்னு அவ்வளவு அட்டாக் பண்ண ரெடியா நிப்பா. அந்த டைம் ஜோரோ நுஞ்சாக்க கண்ட மேனிக்கு சுத்திக்கிட்டு போய் அவனை அடிக்க போவான். அப்படியே கட் பண்ணி ப்ரூக்க காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒன்னு சீரியஸா தேடி அந்த மேன்ஷனுக்குள்ள சுத்திட்டு இருப்பான். சோ அப்படி ஒரு ரூமை கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணி வச்சிருப்பானுங்க. எவன் பண்ண வேலைன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, கண்டிப்பா இங்க நம்ம தேடி வந்த பொருள் இருக்கும்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான். அந்த டைம் அங்க ஒரு மில்க் பாட்டில் உருண்டுட்டு இருக்குமா. அதை பார்த்தவன அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், நம்ம தேடினதை விட சூப்பரான மெடிசன் ஒன்னு கிடைச்சிருச்சு, இதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னன்னா ஒண்ணும் இல்ல யூஸ் பண்ணலாம், அதுக்கு எதுக்குடா இப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கணும், மத்தவங்களை காப்பாத்தணும்னா நான் இதை பண்ணித்தான் ஆகணும்னு அந்த மில்க கட்டக முட்டக்குன்னு அப்படியே குடிப்பான். குடிச்சு முடிச்ச உடனே என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பாடி அப்படியே ஜெகஜோதியா மின்ன ஆரம்பிக்கும். அதாவது அந்த மில்க குடிச்ச உடனே கால்சியம் சத்து அவன் உடம்பு பூரா ஏறுதாமா. ஏன்னா அவன் பாடியில இருக்கிறது ஒன்லி எலும்பு தானே. சோ சத்து பூரா அவன் பாடி ஃபுல்லா போகுதாமா. நான் என்னதான் எலும்பா இருந்தாலும் என் பாடியில இருந்து அது கொட்டல, இதை என்னால தெளிவா பார்க்க முடியுதுமா. ஆனா என்கிட்ட கண்ணு இல்லையே, ஏன்னா நம்ம ஒரு எலும்பு கூடாச்சே. வாட்ட பிட்டின்னு ஃபீல் பண்ணுவான். எப்படியோ லூசு மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணிட்டு சரி ரைட் இனிமேட்டு இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சட்டு புட்டுன்னு வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா தேடுவான். என்னன்னா இவன் பாடியில கொஞ்சம் பவர் ஏத்திட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணுமாமா. அதனால வேகமா ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது அங்க சங்கிலி போட்டிருக்க ஒரு டோரை பார்ப்பான். உடனே கத்திய வச்சு ஒரே போட்டுட்டு உள்ள போனா மூட்டையா அங்க குமிச்சு வச்சிருக்கும். அதுல ஒரு மூட்டையில இருக்கிறத மட்டும் அள்ளி அப்படியே லைட்டா நக்கி பார்த்தா அவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவன்கிட்ட நாக்கு இல்லையே. ஐயோன்னு சொல்லி அவன் பயங்கரமா முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.